60 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் உனக்கு எனக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகார வர்க்கத்தில் இல்லாத உழைப்பாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேலாடை அணியும் வழக்கம் இல்லை. இதை நம்ம போடக்கூடாது, பிளவுஸ் போடக்கூடாது. பிளவுஸ் போட்டு உள்ள நீங்க பிரா போட்டீங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்டணும், லக்ஸுரி டாக்ஸ். உங்களுடைய உடம்ப நீங்க கச்சை போட்டு மறைச்சிக்கணும்னா லக்ஸுரி டாக்ஸ் கட்டணும். திருவிதாங்கூர்ல ஒரு வேலைக்கார பொண்ணு கச்சை கட்டிட்டு வந்துட்டான், பிரா போட்டுட்டு வந்துட்டான், மேல வந்து துணி போட்டான். திருவிதாங்கூர் மகாராணி இந்த மார்பை வெட்டிட்டான். போட முடியாது, போடக்கூடாது. பாஞ்சாலிக்கு துகில் உறிஞ்சாங்க தெரியுமா? ஏன்? அடிமை பெண்கள் மேலாடை அணியும் வழக்கம் இல்லை. மேல ஆடை போட முடியாது. நாங்க வயல்ல நாத்து நடும் பொழுது முட்டி இருக்குல்ல, கால் முட்டி, அதுக்கு மேலதான் புடவை இருக்கணும். நீ குனிஞ்சி நட்டுக்கிட்டே போகணும். பின்னால இருப்பான் பண்ணையார். உன் முட்டியில இருந்து கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னு வச்சுக்க உன்னுடைய புடவை, இந்த பனங்கருக்கு இருக்குல்ல, பனங்கருக்கு, அதால அடிப்பாங்க கால்ல, ஏத்து புடவைய மேலன்னு. நீ உன் பிளவுஸ் போட முடியாது. மார்பை காட்டிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். கணவன் இறந்தால் மார்பை திறந்து அதில் முலைகளில் அடித்து கொண்டுதான் நீ வர முடியும், வர வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் தமிழகத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன போராட்டம் என்றால் மேல்சீலை போராட்டம். இது என் உடல், நான் காட்ட மாட்டேன், நான் மறைத்து வைத்துக் கொண்டிருப்பேன். இது என் பிறப்புரிமை, என் சுயமரியாதை, என் உடல், இதை நான் காட்ட மாட்டேன் என்று போர்க்குரல் உயர்த்தினார்கள். வைக்கம் போர் நம் நாட்டில் நடந்தது. இப்போ ஒரே ஒரு குறிப்புல இதை நிறுத்துறேன், ஒரே ஒரு குறிப்புல நிறுத்தேன். உன் உடலை நீ காட்ட வேண்டும் என்று சொன்னதிலிருந்து மீண்டு வந்து என் உடலை நான் மறைத்துக் கொள்வேன் என்று சொன்னதுதான் சுதந்திரமே தவிர என் உடலை நான் காட்டுவேன் என்று சொல்லுவது அடிமைத்தனம் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து. உடலை மறைத்து வையுங்கள், அது உன் சுயம். நீ நல்லா பாரு, ஒரு ரைட்டரை பாரு, ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசரை பாரு, சீஃப் மினிஸ்டரை பாரு, நீ ஏதாவது எந்த போஸ்டிங் ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய யாரை வேணாலும் பாரு, அவர்களுடைய ஆடை முறையில் ஒரு முரட்டுத்தனம் இருக்கும். கவர்ச்சியா அருமைப்பட மாட்டாங்க. கவர்ச்சியாக ஆடை அணிவது என்பது பெண்ணிற்கு எதிராக பெண்ணே விதித்துக் கொள்ளுகின்ற அடிமை வலை என்பதனை மட்டும் என் குழந்தைகளே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Just to understand.